இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னுடைய குறைகளை பார்க்க போகிறோம். எவ்வளோ நாளாக நான் வாயில் சவடால் விட்டுட்டு இருந்தேன். நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் ஆணையை பிடுங்குவேன், நான் பூனையை முழுங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உடைக்க போகிறேன் பார்த்துடுங்க. என் குறைகள் எல்லாத்தையும் தான் சொல்ல போகிறேன். அதனால் நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், பைக் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் என்ன மாதிரி என்னை அப்டேட் பண்ணாமல் நான் குறைகளாக வச்சுக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் உங்ககிட்ட வீடியோ போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்துடுங்க. சொல்லவும் போகிறேன், காட்டவும் போகிறேன்னு வைங்களேன். என்ன அப்படிங்கிறது கேட்குறதுக்கு முன்னாடி வாங்க இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். சரி, 2 விஷயம்தான் பார்த்துக்கிடுங்க. அந்த 2 விஷயம் என்னன்னு கேட்பியல்லா. 2 விஷயத்தில் என்னுடைய மொத்த சீக்கிரட்டையுமே நான் சொல்லிவிடுறேன். நான் மோட்டோ விளாகிங்க்கு 2017 வந்துட்டேன் பார்த்துடுங்க. மோட்டோ விளாகிங்கில் அந்த ட்ராவல் பண்ணி பைக்கு ஓட்டி அதில் வீடியோ எடுத்து போடுவோம், யூடியூப்பில் நம்ம மெமரிஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2017 வந்துட்டேன். என்ன புல்லட் வாங்கின டைமு அப்போவே எங்கேயாவது போனேன்னாச்சுன்னா வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்னு வந்தேன். ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த அளவு சும்மாவே கிடந்துச்சு, எங்கேயும் போகல பெருசாக. 2019 தான் நான் மெயினாக முதல்ல போக ஆரம்பித்தேன். நம்ம ராமேஸ்வரத்துக்கு போனேன். அதுக்கு முன்னாடி நிறைய லாங்கு போயிருக்கேன். இங்கேருந்து சென்னை வரைக்கும்லாம் பைக்கில் போயிட்டு வந்திருக்கேன். பட் அது ஒன்றுமே நம்ம ஃபோன் கூட ஒழுங்காக கிடையாது. ஆனால் 2019 ராமேஸ்வரம் போகும்போது தான் இந்த பழைய காலத்துக்கு குட்டி கேமரா ஒன்று வாங்கியிருந்தேன். அது ஒரு ரூ. 2000 ரேஞ்சில் ஒரு ஆக்ஷன் கேமரா. அதில் வீடியோ எடுத்தேன். அது சரியாக செட்டிங் செய்ய முடியாமல் சும்மா ஒரு 3 நிமிஷத்துக்கு எடுத்து அது ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு. அதை பற்றி கூட எனக்கு தெரியாது. அதை வச்சு வீடியோ எடுத்து அதையும் கொஞ்சமாக லேப்டாப்பில் போட்டு பார்த்துக்கிட்டு அப்பப்போ போட்டு பார்த்துட்டு சரி அதில் கொஞ்சோண்டு ஃபுட்டேஜை நம்ம யூடியூப்லேயும் போட்டு விட்டேன் பார்த்துடுங்க. யூடியூப் அந்த 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 ஃபுட்டேஜ்லாம் இப்போ நான் டிலேட் பண்ணிட்டேன். அதெல்லாம் இப்போ பார்க்க கேவலமாக இருக்கும். அதனால் உங்களுக்கும் போட்டு காட்டலை. இப்போ அதுக்கப்புறம் நான் கோவாவுக்கு போனேன் பார்த்துடுங்க. கோவாவுக்கு போகும்போது அதே கேமரா தான். கேமராலாம் அப்டேட் பண்ணல. கோவாவுக்கு 2019 நவம்பரில் போகிறேன். அப்போது அந்த கேமராவும் ப்ளஸ் எனக்கு செல்ஃபோன் ஒன்று சாம்சங்கில் இருந்துச்சு, M31ன்னு. அது நல்லா எடுக்கும் பார்த்துடுங்க. அதனால் அங்கங்கே நிற்கிற இடத்துலலாம் என்னத்தையாவது பேசிக்கிட்டு, மைக்கை வச்சு பேசிக்கிட்டு, இல்லை சும்மா பேசிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு ஒப்பேற்றி ஒரு ஒரு 5, 6 வீடியோ போட்டிருப்பேன், கோவா வீடியோன்ட்டு. நான் வேணால் லிங்க்கு பிளேலிஸ்ட்டு கிடக்கும் பார்த்துருங்க, போய் பாருங்கள். அதில் எதையோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசி போட்டு ஒப்பேற்றணும் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த கொரோனா டைமில் அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாவே, ஏல நல்லா போடுற நீ, கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு சரக்கு இருக்குது, அதில் முறுக்கும் இருக்குது, நீ முறுக்கையும் சரக்கையும் பார்த்து சேர்த்து விற்றுரு, காசாக்கியிருப்பதுக்கு அப்படின்ற மாதிரி என்னை உசுப்பி விட்டாவ. நான் காசாக்கிறதுக்கெல்லாம் போடலை. அவங்க இப்போ சொல்லும்போது இதெல்லாம் சேர்த்து சொன்னாவ, யூடியூப்பில் நீ வீடியோ போட்டிங்கன்னா கொஞ்சம் காசு வரும்லான்ட்டு. நமக்கு அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உள்ளே வந்தேன். அப்புறம் 2019 அப்புறம் கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். கொரோனா வந்துச்சு. கொரோனா விட்ட உடனே 2021 எப்படா கொரோனா விட்டுட்டு நம்மளை ஒளிய விடுவாங்கன்னு சொல்லிட்டு விட்ட உடனே நான் இங்கேருந்து எங்கே போயிட்டேன், லடாக்கு போயிட்டேன். லடாக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக 2019 கடைசியில், அதாவது 19 ஒரு நவம்பர்னு வைங்களேன், நமக்கு டிசம்பர் போல் ஒருத்தர்கிட்ட நான் GoPro 5 ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தேன் சேலத்தில். ஒரு பைலட் ஒன்று விற்றுட்டு போனார். அவர்கிட்ட OLXில் பார்த்துட்டு தான் போய் வாங்கினேன். எவ்வளோ வாங்கினேன், 10,000 என்னவோ வாங்கினேன்னு வைங்களேன். 10,000 தான் வாங்கினேன். அதுதான் நம்மளோட அடித்தட்டு. கொஞ்சம் யூடியூப்பில் பண்ணுவோம், வீடியோ ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் அந்தாட்டு நார்த் ஈஸ்ட்டு போகும்போது GoPro 7 வாங்கினேன் ஒருத்தர்கிட்ட. அது ஒரு 12,000 என்னவோ வாங்கினேன். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் முடித்து லடாக்கு போக ஆரம்பிக்கும் போது திருப்பி லடாக், அதாவது நம்ம கரும்புலி வந்ததுக்கப்புறம் லடாக்கு போகும்போது ஒரு GoPro 9 ஒருத்தர்கிட்ட வாங்கினேன், தூத்துக்குடிக்கார ஒருத்தர். அது 18,000 வாங்கினேன். எல்லாம் செகண்ட் ஹேண்ட் தான். இது வரைக்கும் வாங்கினது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். இப்போ வச்சுருக்கிறது செகண்ட் ஹேண்ட் தான். புதுசாக ஒன்றுமே வாங்கலை பார்த்துடுங்க. வாங்கி போட்டு போயிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஓரளவு ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது. சில நேரம் வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருப்பேன், வாய்ஸ் இல்லாமல் போவோம். அப்படித்தான், அது ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடும், அடுத்ததுக்கப்புறம் சரி பண்ணிடலாம். அதை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பெரிய ரைடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 ரைடு நான் பெரிய ரைடுன்னு போயிருக்கேன். அதாவது ஒரு ரைடு நான் ஒரு 28 நாள், அதுக்கப்புறம் ஒரு 62 நாள், அதுக்கப்புறம் ஒரு 25 நாள், 30 நாள், இப்படின்னு போயிட்டு வந்ததில் ஒரு 5 ரைடு போயிருக்கேன். இந்த மொத்த ரைடு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய ரைடு மாதிரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கேமரா, மைக்கு, அந்த GoPro, அந்த மெமரி கார்டு இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு வைங்களேன், நான் அந்த மொத்த ரைடும் முடிக்கிறதுக்குள்ளே நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கவும் மாட்டேன். அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் நான் சேஃப் பண்ணியிருக்கணும். மைக்கில் அது வாய்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஓரளவு எடிட் பண்ணி போட ஆரம்பிப்பேன். ஒரு மாதத்துக்கு ஓடும். அப்போ தான் எடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ஒரு நாள் மைக்கு வாய்ஸ் இருக்காது, ஒரு நாள் ஃபுட்டேஜ் எடுத்திருக்காது, ஒரு நாள் வாய்ஸ் எடுத்தனால கரன்னு இருக்கும். இப்படியெல்லாம் வரும். ரொம்ப ரோதனையாக இருந்துச்சு பாருங்க.
அதுக்கப்புறம் தான் இந்த மீடியா மோடுன்னு ஒன்று வந்துச்சு. மீடியா மோடு வந்ததுக்கப்புறம் ஒரு தெய்வ கடாட்சம். இதில் வந்து மைக்கை ஒயரை சொருவி விட்டோம்னா அவ்வளோதான். இந்த இடத்துல ஒயரத்தை சொருவி விட்டோம்னா அவ்வளோதான். அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக லாக் பண்ணியிருக்கான்னு மட்டும் அமுக்கியிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட வேண்டியதான். பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. மைக்கு வச்சு இந்த விளாக் வந்து எதுவும் வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ எல்லாம் போக போன வருஷம் நான் வந்து ராஜஸ்தான் போகும்போது என்னுடைய காலர் மைக், இந்த காலர் மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மைக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடுச்சு. ஏதாவது விளாக் எடுக்கிறோம், ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளாக் எடுக்கிறோன்னா மைக் வேலை செய்யாது. அப்போ வேறு வழி இல்லாமல் நான் அங்கே ஜோத்பூரில் வச்சு வாங்கினேன். அந்த ஜோத்பூரில் வாங்கின மைக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த இப்போ இருக்குல்ல இது வரைக்கும் மைக்கு. இது கோப்ரோவில் வந்து வைக்கலாம் மைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பூட்டான், நேபாள் போயிட்டு வந்தோம்னா அந்த ரைடில் இந்த கோப்ரோவோடைய மீடியா மோடும் சொதப்பிடுச்சு. இப்போ நான் இந்த மீடியா மோடு வந்து பழைய மீடியா மோடு. அதுக்காக நான் புது மீடியா மோடு தான் வாங்கி போட்டு போயிருந்தேன். மீடியா மோடு போன ரைட்லேயே நம்ம என்ன ரைடுனா வால்பாறை, அதிரப்பள்ளி போயிருக்கும் போதே இது வந்து தண்ணி நல்லா போயிடுச்சு. நல்லா மழையில் விட்டு எடுத்தேன். அதில் தண்ணி நல்லா போயிட்டதுனால வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ரிட்டன் ரைட்லாம் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நிறைய பேர் கவனிச்சிங்கன்னு தான் தெரியும். நான் பொள்ளாச்சியோட முடிச்சு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தது வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்தேன், எதுவுமே வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரைடு போகிறதுக்கு முன்னாடி மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு இந்த மீடியா மோடு வாங்கிட்டேன். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொழும்பு, அதாவது ஸ்ரீலங்கா போனது, அதுக்கப்புறம் லடாக், அந்த காரில் போன லடாக் போன டைமு, அதுக்கப்புறம் உள்ள பைக் ரைட்ஸு இதெல்லாமே இதை வச்சு ஒப்பேத்தியாச்சு பார்த்துருங்க. பைக் ரைடு பெருசாக போகல, ஏன்னா பைக் இல்லை நம்மகிட்ட. இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த RTX வாங்கின உடனே ரைடு போகும்போது நான் இந்த கோப்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோப்ரோ கிட்டத்தட்ட எங்கே வரைக்கும் நமக்கு ஒடிசா, அது ஆந்திரா பார்டர்லேருந்து ஒடிசா போகிற வரைக்கும் ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் தான் சொதப்ப ஆரம்பிச்சிது. கரகரன்னு சவுண்டு கேட்குது. சில நேரம் ரெக்கார்டே எடுக்கலை, வாய்ஸே எடுக்கலை. அப்போ நான் பேக் வாய்ஸ் கொடுத்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒடிசாவுடைய ஒரு இப்போ டீப்பான ஒரு ஏர்பின் பென்ஸ்லாம் போகும்போது வாய்ஸ் ஓவர் தான் போட்டிருப்பேன் நான். அந்த வீடியோ நல்லா போயிடுச்சு. ஆனால் வாய்ஸ் ஓவர் போட்டு கொடுத்துருப்பேன். அன்னைக்கோட இந்த கோப்ரோவுடைய மைக் அடாப்டர் வந்து வேலை செய்யலை. கோப்ரோ வேலை செஞ்சுட்டு இது மீடியா மோடு வேலை செய்யுது, பட் மைக் அடாப்டர் வேலை செய்யலை. அதுக்கப்புறம் எவ்வளோ உருட்டி புரட்டி பார்த்தேன், ஒன்றும் வேலை செய்யலை. ஆனால் எப்போவுமே நான் ரைடு போனேன்னா ஒரு ஸ்பேர் மைக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவேன். மைக்கு தான், மைக்கு வந்து ஸ்பேர் மைக்காக எடுத்துகிட்டு போவேன். அது இந்த மைக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பார்த்துடுங்க. இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரிங் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதில் ஒரு ரிங்கு, இன்னொரு ரிங்கு, 2 ரிங் இருக்கு இல்லையா? இந்த 2 ரிங் இருக்கிறது நேரடியாக நம்ம மீடியா மோடில் போட்டுக்கலாம். ஆனால் மீடியா மோடில் அப்படி நேரடியாக போட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இது மோனோ மைக்காக தான் வேலை செய்யும், ஸ்டீரியோ மைக்காக வேலை செய்யாது. ஸ்டீரியோ மீன்ஸ் என்னென்னா 2 பக்கம் காதுலேயும் நமக்கு சவுண்டு கேட்காது. ஒருவேளை ஹெட்செட் வச்சு கேட்டிங்கன்னா 2 பக்கம் காதுலேயும் சவுண்டு கேட்காது. ஒருவேளை நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, மொபைலில் ஓப்பனில் மைக் இல்லாமல் கேட்குறீங்க, அதாவது ஹெட்செட் இல்லாமல் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மற்றபடி நீங்கள் ஹெட்செட்டில் கேட்குறீங்கன்னா பச்சையாக காட்டி கொடுத்துரும். இது வந்து மோனோ மைக்கு தான் வேலை செய்யுது, இது வந்து ஸ்டீரியோ வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயமே எனக்கு தெரியாமல் நானும் ஒரு 10 நாளாக ஒப்பேத்திட்டு இருந்திருக்கேன். வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிட்டே இருந்துச்சா, அதனால் அந்த எடிட் பண்ணும்போது தெரியல. ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் எல்லாரும் கமெண்ட் போடுவீங்க, வாய்ஸ் கேட்கல, நோ வாய்ஸ், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு வாய்ஸே இல்லை, அப்படி இப்படி போடுவீங்க. எனக்கு தூக்குவாரி போட்டுருவோம். எனக்கு என்னன்னா இவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு, ஆனால் நான் செக் பண்ணி பார்த்தா வரும். இது என்ன பிரச்சனை எனக்கு தெரியலேன்னு ஒரு 4-5 நாளாக எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹெட்செட்டு போட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நான் ரைடு போகும்போது ஹெட்செட்டும் எடுத்துகிட்டு போவேன். அந்த ஹெட்செட்டை போட்டு நான் கேட்கும்போது இந்த ஹெட்செட் வச்சு தான் நான் எடிட் பண்ணுவேன். இதை ஃபோனில் தான் நான் எடிட் பண்ணுவேன். ஸோ ஃபோனில் பண்ணாலும் சரி, லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, ஹெட்செட்டு வேணும் இல்லையா? ஹெட்செட்டை வச்சு போட்டு கேட்கும்போது தான் பார்த்தா இந்த பக்கம் காதில் கேட்குது, இந்த பக்கம் காதில் கேட்கல. சரி, என் காது தான் டமாரம் போல் இருக்குது, மற்ற மைக்கில் வாங்கி சொல்லி செந்திலன்ட்ட ஒரு ஹெட்செட் வாங்கி போட்டு செக் பண்ணி பார்த்தா அதுவும் இந்த காதில் தான் கேட்குது, இந்த காதில் கேட்கல. ஆட்ரா சக்க அப்படின்னு ஒரு 10 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நான் என்னால் சரி பண்ணவே முடியல. ஏன்னா என்கிட்ட வந்து இந்த மைக், அதாவது பாருங்கள், இந்த மைக்கோடைய 2 பின்னையும் பாருங்களேன். இந்த ஒரு பின்னு வந்து 3 ரிங்கு இருக்குதா, இதில் வந்து 2 ரிங்கு இருக்கும். ஸோ 3 ரிங்கு 2 ரிங்கு, இந்த 2 ரிங், இந்த பிரச்சனை இதுதான். இந்த 3 ரிங்கு இருந்துச்சுன்னா இது ஸ்டீரியோ மைக்கு, இது 2 ரிங்கு இருந்துச்சுன்னா மோனோ மைக்கு. ஆனால் நீங்கள் ஒருவேளை லேப்டாப்பில் எடிட் பண்ணும்போது ஸ்டீரியோ டு மோனோ டு ஸ்டீரியோ வந்து ஒரு செகண்டில் நம்ம பண்ணிடலாம் ஆப்பில் பண்ணோம்னா. ஆனால் நான் மொபைலில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் சில வீடியோஸ் அப்படியே நான் அப்லோட் பண்ணி நம்ம உங்ககிட்ட ஏச்சி வாங்கினது தான் மிச்சம். கழுவி ஊற்றிட்டியா. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி வேறு சொன்னீங்க, ப்ரோ மைக்கை செக் பண்ணுங்கள் ப்ரோ, மைக்கு சுத்தமாக சரியே இல்லை, என்னத்த நீ வீடியோ போடுறா, வீடியோ பார்க்க சரியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிய. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணேன்.
ஒரு 2 டிவைஸ் புதுசாக வாங்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து பிரச்சனையாக வந்த ஒரு பிரச்சனையாக வந்தது பார்த்தீங்கன்னா, இதுதான் டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கேபிள், அது அடாப்டர், மைக் அடாப்டர், ரோடு கம்பெனியோடைய டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதுக்குண்டான அடாப்டர் பார்த்துக்கிடுங்க. இந்த அடாப்டர் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு, மைக்கை வந்து வேலை செய்ய விடலை. அதுக்கப்புறம் இந்த மைக்கு தான் நல்லா இருக்கு போல இருக்கு, நான் எடுத்து வச்சுட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தா, இப்போ இதை புதுசாக வாங்கி போட்டாலுமே இந்த மைக்கு வேலை செய்யலை. ஸோ இந்த மைக்கை தூர போட்டாச்சு. இதை ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. அதாவது இந்த ரோடு கம்பெனியோடைய SE3 இந்த இது வந்து நமக்கு இன்னும் வரல. அதனால இன்னும் ஒரு 8 நாள் கழிச்சு தான் வரும். ஆனால் இது ஒரு எமர்ஜென்சிக்குன்னு நம்ம வந்து வண்டியில் வச்சுருப்போம், எப்போவுமே வண்டியில் வச்சுருப்போம். ஆனால் இந்த வாட்டி நான் கொண்டு போகவே இல்லை. அது அன்ஃபார்ச்சுனேட்லாம் இங்கே வீட்டில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் இப்போ இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை செக் பண்ணி பார்த்தா அழகாக வேலை செய்யுது, சவுண்டு எல்லாமே பக்கவாக கேட்குது, 2 பக்கமும் கேட்குது. இதெல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதை உங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இது நாள் வரைக்கும் என்னுடைய இந்தியா பூட்டான் நேபாள் ரைடில் உங்களுக்கு வாய்ஸ் ஏன் கேட்கல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதில் இன்னொரு பிரச்சனையும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம நண்பர் ஜாக் ப்ரோட்ட கோப்ரோ 12 வாங்கிட்டு போயிருந்தேன், ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கோப்ரோ 12 வந்து கடன் வாங்கிட்டு போயிருந்தேன். என்னுடைய கோப்ரோ வந்து ஹீரோ 9, அவருடைய கோப்ரோ ஹீரோ 12. ஸோ அந்த கோப்ரோ வாங்கிட்டு போனால் இப்போ அதையும் இதையும் மாற்றி போடும்போதும் நிறைய இடத்துல லேக் ஆகுறது, வாய்ஸ் எடுக்க இருக்கிறது, இதெல்லாம் நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு ஒரு கட்டத்தில் என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கோம், அந்த இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னா வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் ஒப்பேத்தி வந்துட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து இப்போ நான் வாங்கியிருக்கிற பொருள் என்ன அப்படின்னா, கோப்ரோ ஹீரோ 12 கோப்ரோ ஹீரோ 12 நான் வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். புதுசுன்னா புதுசு கிடையாது, வழக்கம் போல் செகண்ட் ஹேண்டு தான். நான் வழக்கமாக வாங்குறது செகண்ட் ஹேண்டு தான் வாங்குவேன். அதே செகண்ட் ஹேண்டு தான் இப்போவும் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? இது கேஸோடு வருது. இது வந்து எங்கன்னா ஆன்லைனில் வாங்கலை, வழக்கமாக ஆன்லைனில் வாங்குவேன். ஆனால் இப்போ வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு என்னால் தேடி பார்த்தேன், எல்லாம் ரேட்டு கூட சொன்னாங்க. அதனால் இப்போது முத்துக்குமரன் கேமராஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸாக ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஏதாவது வருதா பார்த்து வாங்கிடலான்ட்டு அவர்கிட்ட தான் வாங்கினேன். இதை வந்து இப்படி வந்துச்சு. இதுவும் இருந்துச்சு. நான் இந்த ரெண்டும் சேர்ந்து இதோட விலை வந்து 20,000 ரூபாய். 20,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆனால் டேமேஜ்லாம் இல்லை, பீஸ் நல்லா புதுசாக இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ நான் கோப்ரோ வாங்கிட்டேன், கோப்ரோ ஸ்டிக்கு வாங்கியிருக்கேன், அது ஒன்று. அடுத்த பெரிய ரேடுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோப்ரோவை மாற்றுறதுக்கு உண்டான செட்டப், இந்த மைக்கு செட்டப் மாட்டோம் இல்லையா, இந்த இடத்துல நான் வச்சிருக்கிற செட்டப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதாக இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்கும். இதை வந்து இப்படி மாட்டியிருப்பேன். இந்த இடத்துல இப்படி மாட்டி லாக்கு பயங்கர ஸ்ட்ராங்குங்க. இதை போட்டு நம்ம வெல்க்ரோ மாதிரி இருக்குது, உள்பக்கம் இழுத்து எக்ஸ் மாதிரி நம்ம ஒட்டிட்டோம்னு வைங்களேன், இதுலேருந்து நவுட்ட கூட முடியாது. பாயிண்ட் மாறாது, ஒன்றும் மாறாது. கீழே ஹெல்மெட் உளுந்து உருண்டா கூட நல்லா நவுட்டாது. ஆனால் இதில் வந்து இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்படி நான் போட்டதுனால உங்களுக்கு இங்கே இருக்கிற காற்று எதுவுமே உள்ளே வராது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே விண்டு உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் பார்த்துடுங்க, அது எதுவுமே எனக்கு உள்ளே வராது, இதெல்லாமே அடைச்சிரும். அது ரெண்டாவது, இந்த உள்பக்கம் இருக்கிற அந்த சின்ன கார்டு கூட உள்ளே மடங்கி போயிடும். இப்படி நான் அடைக்கும் போது மடங்கி போயிடும். அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. அதனால் சரி, நான் வந்து என்ன பண்ணுறேன், அடுத்ததாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் சூப்பராக போயிட்டுருக்கு அந்த ப்ராடக்ட்டு. அதைத்தான் வாங்கியிருக்கிறேன். என்ன வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துருவோம், சரியா? இது என்ன ப்ராடக்ட்டு, இது என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர். இது 10 பைசா கூட எனக்கு ப்ரொமோஷன் கிடையாது. இதில் இருக்கிற 2117 ரூபா காசை நான் வந்து போட்டு தான் வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன், என்னோடய யூஸுக்காக, சரியா? இதிலே போட்டிருக்காங்க அன்பாக்சிங் வீடியோ மேண்டட்டரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு. இது என்ன கம்பெனி அப்படின்னா, இந்த முள்ளா இருக்குது பார்த்தீங்களா, மோட்டோ வைப் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். சின் மவுண்ட்டு, இது வந்து சின் மவுண்ட்டு, எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஐட்டமும் போடக்கூடாத ஐட்டம். இதில் வந்து சின் மவுண்ட் மட்டும் வாங்காமல் 2-3 எக்ஸ்ட்ரா ஐட்டங்களும் வாங்கியிருக்கேன். அது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கும் தெரியல, நான் போட்டு காட்டுறேன், சரியா? இதுதான் அந்த சின் மவுண்ட்டு, சரிங்களா? நான் தெரியுதா, இந்த வி ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து உள்ள 3M ஸ்டிக்கர் போட்டிருக்கு. இது வந்து இந்த சொல்லுவாங்கள்ல 3D
3D பிரிண்டிங்கில் செய்கிறது. இந்த ஹெல்மெட்டுக்கு மட்டும் குறிப்பாக பார்த்து செய்கிறது. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். இது செய்கிறதுக்கு கம்மியாக தான் ஆகும். ஆனால் இவங்க 1100 என்னவோ இதுக்கு ரேட்டு போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல கொடுத்துருவோம். அது கூட சேர்ந்து இதெல்லாம் தர்றாங்க. அது மட்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப்ரோ மவுண்ட் ஒன்று இருக்குது. கோப்ரோ ஹெல்மெட்டில் இருந்தால் இது இப்போ மாட்டிட்டு இதை இப்படி மாட்டுறதுக்கு இந்த மாட்டிட்டோன்னா போதா லாக் பக்காவாக லாக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது 4 பக்கம் 360 திரும்பும்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து 4 பக்கம் அப்படியே திரும்புது. நல்லா ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்சர். இப்போ இது நம்ம கோப்ரோ இதில் மாட்டிட்டோம், ஹெல்மெட்டில் மாட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப லோயராக இருக்கும். ஹெல்மெட்டில் வந்து லோயராக இருக்கும். அதனால் ஹைட்டாக தூக்கி காட்டுறதுக்கு இப்படி ஒன்று, இப்படி ஒன்றுனா இப்போ நல்லா ஹைட்டாக ஆகிடும் பார்த்துடுங்க. ஸோ இதுவும் 3D பிரிண்டிங் தான். இப்போ இது 3 இருக்குது ஒரு டப்பாவில். இதோட விலை வந்து 1100 தனியாக வாங்கினீங்கன்னா இப்போ நான் வந்து காம்போவாக வாங்கியிருக்கேன். 2000 சில்லரை வந்துச்சு. இப்போ அடுத்த பாக்ஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா இது 1500 போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு 1200 250 போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த இதுவில் என்ன இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து நம்ம கோப்ரோவை ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு உண்டான ஐட்டங்கள் தான். என்ன பிக்கம் பண்ணிங்க இந்த பார்த்தீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோப்ரோவை இந்த பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம், இந்த பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ இந்த பொசிஷன்லேயும் வச்சு எடுத்துக்கலாம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு. அப்புறம் இந்த பொசிஷன்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. இப்படியும் இப்படியும் ஓகேங்களா? அதுக்காக உள்ளது. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. இது வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் உள்ளது இதுவும் இதுலேயும் எக்ஸ்டென்சர் கொடுத்துருக்காங்களோ. அட்டகாசம் அட்டகாசம். எல்லாமே 3D பிரிண்டிங் தாங்க. கொஞ்சம் வேலைப்பாடு என்னது ஏதோ ஒரு அடையாளம் மாதிரி போட்டிருக்காங்களோ. லாக் ஆகுது. கொஞ்சம் ஃபினிஷிங் ஓகேவான்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு எக்ஸ்டென்சர். மொத்தம் எக்ஸ்டென்சரே ஒரு 3 நாள் இருக்குது. இது இருக்கிறதுலே பெரிய எக்ஸ்டென்சருங்க. மோட்டோ வைப் இந்தியான்னு இதில் பேர் பதிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே 3D பிரிண்டிங் தான். ஸோ இதான் என்னோடய ஹெல்மெட்டு LS2 பயோனியர் 2 மாடல். இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். LS2 பயோனியர் 2. இந்த மாடல் வந்து செப்பரேட்டாக எல்லா இடத்துக்கும் வர்ற ஒரு மாடல். இதில் வந்து கலர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து இதை எப்படி மாட்டணும் அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல இப்படி மாட்டோம். இப்படி தலைகளவா? ஓகே ஓகே. இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக, அதாவது இதில் வந்து இந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 2 லைன், இந்த 2 லைனில் அது கரெக்டாக உட்கார்ற மாதிரி அழகாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஏர் இன்டேக்கும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இது அழகாக வச்சிரும். இந்த இடத்துல இப்படி ஒட்டிடணும். கரெக்டாக செட் ஆகுதா? இங்கே பாருங்கள், எந்த ஒரு கேப்புமே இல்லை. இப்போ முன்னாடி மேலே கீழே பார்த்தீங்கன்னா கூட எந்த ஒரு கேப்புமே இல்லை. கரெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ இதில் நம்ம ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நம்ம ஒட்டிட வேண்டியதான். இப்போ இது வந்து எவ்வளோ ஸ்டர்டியாக நிற்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நம்ம ரைடு போகும்போது தான் தெரியும். ஏன்னா கோப்ரோ வந்து நல்ல வெயிட். இப்போ கோப்ரோ மீடியா மோடோடு வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்கும். இவங்க என்ன வெயிட்டுக்கு கொடுத்துருக்காங்க தெரியல. ஆனால் அதில் 3 கிலோவுக்கு மேலே தாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி அவங்க போடுறத நம்பி நம்ம வந்து செய்ய முடியாது. இப்போ நம்ம இதில் ஒட்டிடுவோம். சரியா? ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கையோடு ஒட்டிட வேண்டியதானே, அவ்வளோதானே. அடுத்த ரைடு கிளம்பிட்டோம். அந்த நேரத்துக்கு நம்ம ரைடு போகும்போது உட்காந்து மாட்டிட்டு இருந்தோம்னு வைங்களேன், செட் ஆகாது. இப்போவே மாட்டிட்டு 2-3 இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு அது நிற்கிதா தொங்குதா தொங்கலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகலைன்னா மறுபடியும் பழைய குருடி கதவை திரடி மாதிரி இதை கொண்டு வந்து மாட்டிட வேண்டியதான். என்ன எல்லாம் நமக்கு எக்ஸ்பீரிமெண்ட்டு தானேப்பா. நம்மளை வச்சு தானே எல்லாருமே சரி பண்ணுறானுவோ. இப்போ நான் பிச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஒட்டிட வேண்டியதான். முன்னாடிலாம் நாங்கள் வந்து ஒரு கோப்ரோ மவுண்ட் மாட்டுறதுக்கு என்ன பாடுபடுவோம் தெரியுமா? எம்சியில் வாங்கி அதை குதப்பி அதை காய வச்சு மேலே வெயிட்டாக உட்கார வச்சு. இப்போ நமக்கு எந்த டைமில் வேணுங்கிறது பார்த்துக்கணும். மேலே வேணுமா கீழே வேணுமா? மேலே போனால் கரெக்டாக இருக்கா, கீழே வந்தால் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் மேலேயே வருவோம். வேண்டாமா? கீழே கீழே வருவோம். கீழே வந்தாலும் இல்லை கீழே வந்தால் உங்களுக்கு செட் ஆகலை. மேலேயே போட்டுரும். கரெக்டான அளவு பார்க்கணும். இல்லைன்னா கேமரா வந்து ஆங்கிள் செட் ஆகாமல் போயிடும். ஒட்டிட்டேன். ஆனால் எந்த அளவுக்கு நிற்கும்னு எனக்குமே நம்பிக்கை இல்லை. நல்லா அமுக்கி பொட்டிக்கிறோம். நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. நான் கோப்ரோ ஒரு வாட்டி வந்து நம்ம திருப்பூர்லேருந்து மிட் நைட்டில் வரும்போது அடித்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது அடித்து தூக்கி பறந்துச்சு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எங்கேயுமே நான் கையில் விடலை. கோப்ரோவை கீழே விடுற மாதிரி நான் வண்டியில் மாட்டலை.
கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, இதுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஒரு டிஸ்டர்பே இல்லை. இப்போ இது வந்து நான் மவுண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. அப்படியே கருப்போட கருப்பாகவே மாறிடுச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு பார்த்துக்கிடுவோம். இதை எப்படி போட, இப்படி போடுவோமா? மாட்டிட்டேன் நான் உங்களுக்கு. நல்லா நிற்கிதுன்னு நம்புகிறேன். ஆனால் கொஞ்சம் ஷேக்கு தெரியுது, பயம்தான் இருக்குது. நல்லா வெயிட்டு அதில் இப்போ மீடியா மோட் போடலை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் எடுத்தேன் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. உண்மையில் தரமாக இருக்கும் இந்த மாதிரி பொசிஷனு. இது வந்து நம்மளுடைய பைக்கில் என்னோடய ஹெல்மெட்லேருந்து ஆரம்பித்து டேங்க்கு, டிஸ்பிளே, அப்படியே ரோடு வரைக்கும் கம்ப்ளீட்டாக தெரியும். அதுவும் நான் வந்து சூப்பர் வியூ இல்லைனா அல்ட்ரா வியூவில் வச்சேன் அப்படின்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதை போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போதைக்கு நம்ம ஹெல்மெட் ரெடி, நம்மளுடைய மைக் எல்லாமே ரெடி. இந்த கொல்லி ஹில்ஸுடைய ரைடு வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸு பிரச்சனையே இருக்கவே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி, 100% கேரண்டி. அதுக்கு தான் இவ்வளோ ஒரு 2 நாளாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். எதில் தப்பு இருக்குது, நம்ம விஷயத்தில் எந்த இடத்துல தப்பு நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் மைக் அடாப்டரு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இப்போ வேறு மைக் அடாப்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் GoPro 12 வேறு நம்மகிட்ட வந்து நம்மளுடைய சொந்த பொருளாகவே ஆகிப்போச்சு. அதனால் இனிமேல் எங்கே போனாலுமே நம்ம GoPro 12 தான் ஹைப்பர் ஸ்மூத்தில் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம செரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா GoPro 12 தான் எடுத்துகிட்டு இருப்பாப்புல. அதனால தான் அவருடைய வெளிநாட்டு வீடியோக்கள்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் இன்னொன்று இருக்குது. என்னென்னா அவருக்கு GoProவில் 4K 5Kவில் எடுத்துகிட்டு லேப்டாப்பில் எடிட் பண்ணுறாரு. நான் அப்படி பண்ணுறதில்ல. அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறையுது. எனக்கு லேப்டாப்பில் எடிட் பண்ண அந்தளவுக்கு வர மாட்டேங்குது, டைமும் பத்தலை. நான் போகிற இடத்துலலாம் அப்படியே உட்காந்து வந்து ஃபோன்லேயே எடிட் பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஆகுது. அப்போ நான் லேப்டாப்பில் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா மற்ற வேலையே செய்ய முடியாது. நான் குடும்பஸ்தேன். அதனால் மற்ற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு நான் அந்த ஃபோன்லேயே எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஃபோனில் எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த iPhone 14 Pro Max, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது iPhone 15. ஸோ இந்த ரெண்டுலேயுமே கேப்கட் இருக்குது, அதேமாரி இது VN இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் தான் நான் எடிட் பண்ணுறேன். நல்ல ஸ்பீட் இருக்குது. நம்ம ஐஃபோனை பற்றி சொல்ல வேண்டாம்ல, நல்ல ஸ்பீட் இருக்குது. அதனால் எனக்கு இது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. குவாலிட்டி இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் லேப்டாப்பில் தான் எடிட் பண்ணணும். அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே நிறைய கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் ஆடியோவில். வீடியோ, அதாவது மெயினாக கேமரா. நம்ம கேமரா வந்து இப்போ நான் என்கிட்ட 2 iPhone இருக்குது, 2 GoPro இருக்குது, ஒரு 360 கேமரா இருக்குது. 360 தான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 360 கேமரா ஒன்று இருக்குது, ஒரு ட்ரோன் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது. அப்புறம் என்னது, ஆமாம் இவ்வளோ தான் நம்மளுடைய எடிட்டிங், அதாவது மைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேமரா, DSLR கேமரா மாதிரி மிரர்லெஸ் கேமரா ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் செகண்ட் ஹேண்ட்ஸில் தான். விளாகும் பண்ணலாம். அதாவது நம்ம கூட வர்ற நம்ம நட்புதாரர்களையும் வீடியோ ஃபோட்டோஸும் அவங்கள சூப்பராக எடுத்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம். ஸோ இதுக்காக ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேண்டிக்கிடுங்க. KRF ஃபேமிலியாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இப்போது கொல்லி ஹில்ஸில் வந்து நிறைய சப்போர்ட், நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது எப்படி கூட்டிகிட்டு போக போகிறேன்ற மாதிரி இருக்குது. அதனால தான் ஸ்லாட்டை நான் வந்து எப்போவுமே ஒரு ட்ரிப்பு போட்டேன்னா கடைசி வரைக்கும் அதை ஓப்பனில் விட்டுருப்பேன். சரி வர்றவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஏன்னா அதை நான் ஒரு கணக்கு வச்சுருந்தேன், அந்த கணக்கை தாண்டி தான் மக்கள் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கணும், வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.